இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு நண்டு ரசம் தான் பார்க்க போகிறோம். இதை நண்டு ரசம்னும் சொல்லலாம், இல்லை நண்டு சூப்புன்னும் சொல்லலாம். இப்போ வின்டர் சீசன்றதுனால குட்டி பசங்கக்கிட்ட நிறைய கோல்டு இருக்கும். அந்த கோல்டெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நண்டு ரசம்லாம் வச்சு கொடுங்க. ஜெரேம்க்கும் கோல்டு இருக்கிறதுனால ஒரு வாரமும் அவருக்கு எதனா ஒரு சூப் செஞ்சு கொடுத்துருவேன். இந்த வீக் அம்மா நண்டு வாங்கி சூப் மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் குட்டி நண்டு எடுத்திருக்கேன். இதுக்கு மோஸ்ட்டாக குட்டி நண்டாக வாங்கி தான் சூப் வைக்க சொல்லுவாங்க. குட்டி நண்டு 2 நண்டு எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த குட்டி குளவிக்கல் இருக்கும்ல அதில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இப்போது இடித்து வச்சுருக்கதான இந்த நண்டை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இது கூட கொஞ்சம் மசாலாலாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள். காரம் குட்டி பசங்க எப்படி சாப்பிடுவாங்க, உங்கள் வீட்டில் குட்டி பசங்க நல்லா சாப்பிடுவாங்கன்னா கொஞ்சம் நிறையவே மிளகுத்தூள், தனியா சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்கன்னா கொஞ்சமாக மிளகு சீரக பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன், மிளகு சீரக பவுடரு, கொஞ்சமாக பூண்டு, ஒரு 2 பல் பூண்டு, இஞ்சி இருந்ததுன்னா ஒரு துண்டு இஞ்சி, குட்டி துண்டு இஞ்சாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இதையும் நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த நான்வெஜ் ஸ்மெல்லு மறைக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் உப்பு லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருந்தேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு அந்த நண்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் நல்லா வச்சு எடுத்திங்கன்னா நண்டு சூப் ரெடி ஆகிடும். இது சின்ன பசங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் குடிக்கலாம். டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கும். நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.